வழியா பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பொம்பளைய அதாவது வெண்பாவ கடத்தி வச்சிருக்கிற அந்த ரவுடி பொம்பளைய வந்து நம்ம மல்லி வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்துட்டாங்க. ஸோ, அவள போயிட்டு பின்னாடி தொரத்தலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, அந்த பொம்பள வந்து மாயமா மறைஞ்சு போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து உடனே தீபக் வந்து ஃபோன் பண்ணிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி நான் அந்த பொம்பளைய வந்து பார்த்தேன். ஆனா, அவங்க வந்து மிஸ் ஆயிட்டாங்க. எங்க இருக்கான்னு தெரியல. இந்த மாரி நான் இந்த லொகேஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு, உடனே அந்த லொகேஷன் டீட்டெயில்ஸ் அனுப்பி வச்சுர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸோ, அந்த தீபன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த நம்ம கமிஷனர் கிட்டயோ, போலீஸ் கிட்டயோ சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க கோவப்படுவாங்க. வேற வழி இல்ல. இந்த விஷயத்த தீபிகா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தீபிகா கிட்ட போய் இந்த மாதிரி மல்லி வந்து அந்த ரவுடி பொம்பளைய பார்த்துருக்காளாம் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்றாங்க. மல்லி தீபிகா வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த மல்லியால கால் பண்ணி வந்து இந்த விஷயத்த டைரக்ட்டா வந்து போலீஸ் கிட்ட சொல்ல முடியாதா? அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஏன் இப்ப எதுக்காக நீ வந்து மல்லிய பத்தி இப்படி பேசுற? அப்படின்னு சொல்லும்போது, அப்ப மல்லி வந்து வெண்பாவ பார்க்கவே கூடாது. அவள கண்டுபிடிக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? அப்படிங்கிற மாரி வந்து தீபக் கேட்கிறாரு. நான் ஒண்ணும் அப்படிலாம் நினைக்கிறேன். மல்லி வந்து கஷ்டப்படுறது அப்படிங்கிறது எனக்குமே வந்து புரியுது நல்லாவே. ஆனா அவங்க ஏன் டைரக்ட்டா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசல அப்படின்னு தான் நான் கேட்டேன். வேற எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானே ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி வந்து அந்த ரவுடி பொம்பளைய மல்லி வந்து பார்த்துருக்காங்களா? இந்த லொகேஷன்ல இருக்காங்க. நீங்க போயிட்டு அங்க செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிர்றாங்க. ஸோ தீபிகா சொன்னத கேட்டுட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டாவே வந்து அந்த லொகேஷனுக்கு வந்து போயிறாரு. அந்த இடத்துல மல்லி அதுக்கப்புறம் அவங்க அண்ணி 2 பேருமே நின்னுகிட்டு இருக்காங்க. மல்லி நீங்க வந்து இந்த மாரி ஃபோன் பண்ணியிருந்ததா, அந்த பொம்பளைய பார்த்து தான் வந்து தீபிகா மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஆமா சார். நான் இப்ப தான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன். நான் வந்து இந்த மாரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த லேடி வந்து வந்திருந்தா. ஸோ அவ எதேர்ச்சியா வந்து தண்ணி குடிக்கும்போது அவ வந்து பர்தா வந்து போட்டிருந்தா. அத வந்து ரிமூவ் பண்ணும்போது தான் நான் அவளோட ஃபேஸ பார்த்தேன். அவ என்ன பார்த்தவுனே பயத்துல வந்து வேக வேகமா ஓட ஆரம்பிச்சுட்டா. நானுமே அவள பின்னாடியே தொரத்திட்டு ஓடுனேன். வேகமா அவ ஒரு ஆட்டோல வந்து ஏறிட்டு வந்து போயிட்டா. நானுமே ஆட்டோல வந்து பின்னாடி வரைக்கும் அவள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த ஏரியா வர்ற வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். திடீர்னு எங்க மாயமானான்னே தெரியல. அவ எங்கேயுமே வந்து காணோம். அந்த ஆட்டோவையும் காணோம் அப்படின்னு சொல்லும்போது, "இந்த ஏரியாக்குள்ள தான் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா சார். இந்த ஏரியால தான்" அப்படின்னு சொல்லும்போது, "வேணும்னா இந்த ஆட்டோக்கார அண்ணன்ட்ட வேணா கேளுங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த ஆட்டோக்காரங்கிட்ட வந்து, "யோவ் என்ன நடந்துச்சுன்னு சொல்லியா? இந்த ஏரியால தான் அந்த ஆட்டோ மிஸ் ஆச்சா? கரெக்ட்டா உனக்கு தெரியுமான்னு?" சொல்லும்போது, "ஆமாங்க சார். இவுங்க வந்து அந்த ஆட்டோவ ஃபாலோ பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆட்டோ முன்னாடி தான் சார் போய்க்கிட்டு இருந்துச்சு. நாங்க கரெக்ட்டா இந்த ஏரியாக்குள்ள வந்து நாங்க நுழையும்போதே, அந்த ஆட்டோ எங்கேயோ மிஸ் ஆயிருச்சு சார். எனக்கு என்னமோ இந்த ஏரியாக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல தான் அவங்க இருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, "சரி, சரி. அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். நீ வந்து இப்ப கிளம்பலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரன அனுப்பி வச்சுடுறாங்க. ஆ நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ அந்த லேடி வந்து இந்த ஏரியாக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல தான் வந்து உங்க குழந்தைய கடத்தி வச்சிருக்காளோ அப்படின்னு தோணுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா சார் எனக்கும் அப்படிதான் தோணுது. அவங்க அண்ணி சொல்றாங்க, அதுக்காக நம்ம என்ன சார் பண்ண முடியும்? ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி நம்மளால தேட முடியாது இல்லையா? அப்படி தேடினா அது பிரச்சனை ஆயிரும்ல" அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டு தான் நீங்களும் சொல்றது. பட் இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டிப்பா அந்த லேடிய வந்து ஒரு வேளை இந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கா அப்படின்னா, அவள நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிக்க விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, தீபிகாவுக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு மேடம் நான் இந்த மாரி லொகேஷன்ல வந்துட்டேன். நான் விசாரிச்சுட்டேன். அந்த லேடி வந்து இந்த ஏரியாக்குள்ள தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்ப நம்ம அடுத்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, எல்லார் வீட்லயும் போயிட்டு நம்மளால தேட முடியாது. அப்படி தேடினா கண்டிப்பா அவங்க உஷாராகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற என்ன மேடம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அவங்களோட மொபைல வந்து ட்ரேஸ் பண்ணியாச்சா அப்படின்னு. அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அது இல்ல மேடம். அத ட்ரேஸ் பண்ண நான் இப்ப தான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. நான் வந்து பேசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஒரு வேள அந்த மொபைல் வந்து ட்ரேஸ் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த லொகேஷனுக்குள்ள தான் அந்த லேடி இருக்கான்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம மத்த ப்ராசஸ் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிர்றாங்க. ஓகே மேடம். நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. நான் இங்கேயே வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிர்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தீபிகா வந்து ஃபோன வச்சு உடனே பார்த்தீங்கன்னா, இத ட்ராக் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ, அவங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாரி நான் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து குடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்க ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்களா? அந்த நம்பர் ஒரு வேள வந்து வொர்க்கிங்ல இல்ல அப்டின்னா, அட்லீஸ்ட் அந்த நம்பர் வச்சிருந்த அந்த மொபைல் வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது லொகேஷன் காட்டும்ல. அந்த லொகேஷனே எனக்கு வந்து ட்ராக் பண்ணி நீங்க சொல்ல முடியுமா? அப்டின்னு கேட்கும்போது, கண்டிப்பா மேடம் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 1/2 அன் ஹவர்ல உங்களுக்கு நான் வந்து அகைன் கால் பண்றேன் அப்டின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. என்னாச்சு தீபிகா? அப்டின்னு தீபக் கேட்கும்போது, இந்த மாரி அவங்க சொன்ன லொகேஷன்ல தான் அந்த பொம்பளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் உடனே வந்து அந்த லொகேஷனுக்கு போய் ஆகணும். அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நானும் வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி பார்த்தீங்கன்னா, அந்த லொகேஷனுக்கு வந்து போயிர்றாங்க. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேருமே வந்தது உடனே வந்து நம்ம மல்லி வந்து, மல்லி நீங்க சொல்றது வந்து கரெக்ட் தானே? இதே லொகேஷன் தானே?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா சார். நாங்க வந்து இங்க தான் வந்து அந்த லேடிய வந்து மிஸ் பண்ணோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நாங்க இங்கே தான் நின்னுகிட்டு இருக்கோம். வேற எந்த பக்கமுமே நாங்க போகல." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது
அந்த லேடிய கரெக்ட்டா நீங்க எங்க பார்த்தீங்க? அது அந்த லேடி தானன்னு உங்களுக்கு எப்படி கன்ஃபார்மா தெரியும்? அப்படிங்கிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, தீபன் சொல்றாரு, "சார் நீங்க எனக்கு தான் ஃபோட்டோ அனுப்பியிருக்கீங்கல்ல. இந்த மாரி நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெளியில வந்து நின்னுகிட்டு இருந்தோம். ஸோ அண்ணி வந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் தண்ணி குடிச்சிட்டு வரும்போது, அவங்களுக்கு கால் வந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பின்னாடியே அந்த லேடியும் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்து தண்ணி குடிக்கும்போது, அவங்க வந்து ஃபுல்லா கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா, பர்தா போட்டிருந்தாங்க. யாருக்குமே தன்னை அடையாளம் தெரிஞ்சிறக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கா போல இருக்கு. அத ரிமூவ் பண்ணிட்டு அவ தண்ணி குடிக்கும்போது தான் நான் அவளோட ஃபேஸ பார்த்தேன். ஸோ அவ தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு, நீங்க எனக்கு அனுப்புன ஃபோட்டோவ கூட நான் வந்து எடுத்து பார்த்தேன். அந்த லேடி அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் அவள வந்து நில்லுடின்னு சொன்ன உடனே, என்ன பார்த்தோனே அவ டக்குனு வந்து ஃபேஸ கவர் பண்ணிட்டு அவ வந்து ஓட ஆரம்பிச்சுட்டா. நானுமே பின்னாடியே போயிட்டு வந்து தொரத்துனேன். அதுக்குள்ள அவ வெளியில நிக்கிற ஏதோ ஒரு ஆட்டோல ஏறி, "சீக்கிரமா போப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டா. நான் அப்பலேருந்து அவள ஃபாலோ பண்ணிட்டு வந்து தான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் எல்லா விஷயத்தையுமே மல்லி சொல்லும்போது, சரி ஓகே நான் வந்து அந்த லேடியோட நம்பர வந்து ட்ராக் பண்ண குடுத்துருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணா நமக்கு ஏதாவது தகவல் தெரியும். அத வச்சு நம்ம அடுத்த மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து டெசிஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரத்திலேயே வெண்பாவ கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்க நெருங்கிட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ வெண்பாவ கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னா, மல்லி, விஜய் 2 பேருமே சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு.